So hello guys, welcome back to another video. So இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படி ஒரு ப்ராடக்ட்னா போர்ட் கேம்ஸ். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா போர் அடிக்கும். இது வந்து தனியாக விளையாடுற கேம் கிடையாது, 2 பேர் விளையாடலாம். நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து கூட விளையாடலாம். ஸோ நான் அப்படி என்ன கேம் வாங்கியிருக்கேன்னா பேட்டில்ஷிப் தெரியுதா? ஸோ இந்த கேம் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு போர்ட் கேம் மாதிரி தான். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறமா அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இழுக்க விரும்பலை. ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். சரி, அமேசான்லேருந்து தான் வாங்கினேன் நான். ஹேம்லீஸ் இருக்குது ப்ரோசன் மாலில், பட் அங்கேனா போய் வாங்கலை, பட் அமேசான்லேயே போட்டு வாங்கிட்டேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வியூ உங்களுக்கு got something like this. ஓகேவா? அண்ட் another one அதே மாதிரி பேப்பர் வேறு என்னமோ. ஆக்சுவலி நான் இது எப்படி விளாடணும்னு நான் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இதுலேயே இன்னொன்று இருக்குது, எலக்ட்ரானிக் பேட்டில் ஷிப்பு. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து எலக்ட்ரானிக்கில் வேலை செய்கிற மாதிரி. ஸோ இது ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இது வந்து ப்ளூ கலர். இந்த மாதிரி ஏதோ ஒரு பேக் இருக்குது. இது என்னென்னு நம்ம பிரித்து அப்புறம் பார்க்கலாம். அண்ட் பிளாக் கலர். ஸோ இது ஓப்பன் பண்ணலாமா? ஒயிட் அண்ட் ரெட்டு கலரில் என்னென்னமோ இருக்குது, தெரில. ஓகே, ஸோ வந்து போர்டு எதுனா இதான் அந்த போர்டு. ஸோ இதில் வச்சு தான் விளாடணும். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்துடலாம். சிசர்லாம் இல்லை, வர மாட்டேங்குது. கைஸ் போய்ட்டு சிசரே எடுத்துகிட்டு வந்துடுவா. ஓகே, ஸோ ஒரு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரேக், சின்ன பிரேக். அந்த டைமில் போய் நான் சிசர் எடுத்துகிட்டு வரேன். பாய். ஸோ வெற்றிகரமாக சிசரை கொண்டு வந்துட்டேன் கைஸ். இதை வச்சு கட் பண்ணிடலாம். அதை இந்த சிசரே கட் பண்ணலனா சம்திங் ஏதோ ஷார்ப்பாக இருக்குது. என்னன்னு தெரியல, நான் பிரித்து பார்ப்போம். இந்த மாதிரி 2 இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஷிப்புன்னு நினைக்கிறேன். இதுதான் போட். ஆமாம், இதாங்க போட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் போட்ஸ் இருக்குது இதில். பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இந்த இடத்த பிடிச்சி காட்டுறேன். ஸோ இதை நம்ம செட் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று. ஓகேவா? இது ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டு எதுக்குன்னா, ஒயிட் வந்து மிஸ்ஸு. ஸோ இது ஏன் நான் மிஸ்ஸுன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு கேமை பற்றி எப்படி விளாடணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஏன் நான் இதை மிஸ்ஸுன்னு சொல்கிறேன்றத ரீசன் தெரியும். ஆனால் இது வந்து ஹிட். ஓகேவா? ஹிட்டுனா ஸ்ப்ரே கிடையாது, ஸ்ப்ரே. நான் ஏன் எப்படி வச்சேன்? சரி, அந்த ஹிட்டு ஸ்ப்ரே கிடையாது, காக்ரோச் அந்த ஸ்ப்ரே கிடையாது. ஹிட்டுனா பட்டுருச்சு, இந்த ஷிப்பில் பட்டு வச்சிருச்சு, புஷ். ஆமாம், இது வந்து மிஸ். ஷிப்பில் படல, வேறு எங்கேயோ பட்டுருச்சு, அந்த தண்ணியில் பட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கேம் எப்படின்னா, நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து 2 சைடு 2 ஏரியா இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒயிட் வச்சுக்கலாம், இந்த சைடு வந்து ரெட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 இது மாதிரி இருக்கும், இந்த ஒரு ஏரியாவும் இந்த ஒரு ஏரியாவும்.
இதில் வந்து தண்ணி மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன ஓட்டை இருக்குது, தெரியுதுன்னு தெரில. சரி, ஸோ வந்து இதில் வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் 1 to 2, அம்மா இந்த சைடு ஏபிசிடி, அம்மா இங்கே 1 to 10, A to J வரைக்கும்னு நினைக்கிறேன். A to J வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோஸ் அண்ட் காலம். இந்த நம்பர்ஸ் வந்து காலம்ஸ் அண்ட் இந்த வேர்ட்ஸ் வந்து லெட்டர்ஸ் வந்து ரோஸ். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இது இருக்குல்ல, இந்த ஷிப்பை வந்து பிரிச்சுட்டு ஒவ்வொரு ஷிப்பையும் ஒவ்வொரு இடத்துல வைக்கணும். இப்போ வந்து நான் ஒரு ஷிப்பை இந்த இடத்துல வைக்கிறேன். நம்ம வந்து என்ன ரூல்ஸ்னால், இந்த ஷிப் இருக்குல்ல, இதுக்கு வந்து 4 ஓப்பனிங்ஸ், இதுக்கு வந்து 3, இதுக்கு 3, இதுக்கு 2, ஆமாம் இதுக்கு எவ்வளோ 1 2 3 4 5, இதுக்கு வந்து 5 அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு இடத்துல வைக்கணும். ஸோ அது அந்தளவுக்கு ஏரியாவை ஆக்கியபை பண்ணும். ஸோ நம்ம வந்து நான் ஏன் சொல்கிறேன் சம்திங் ஸோனே வருது. ஓகே, விட்டுடலாம். ஸோ இல்லை, எனக்கு புரியலை, நான் ஏன் சொல்கிறேன். லீவ் இட், ஜஸ்ட் லீவ் இட். ஸோ இதை வந்து என்னென்னா, நாம் இதில் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு போட்டையும் வாயில் வருது, ஸோனே வருது, நான் பண்ணுறது விட்டு தொலை. ஓகே, ஸோ இந்த இல்லை கண்டென்ட் பண்ண முடியாது, இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னா கண்டென்ட் பண்ண முடியாது. ஐயோ டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, விட்டுருங்க. ஸோ சொன்னால் எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு போட், இந்த போட்டை வந்து இங்கே வந்து இந்த 5 டாட்ஸ் ஆக்கியபை பண்ணுற மாதிரி ஒழிச்சு வைக்கணும். ஒவ்வொரு இடத்துல ரேண்டம் பிளேஸில் வந்து நம்ம ஒவ்வொன்றா இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கணும். இது அழுத்தினா போய் ஒட்டாது, போய் மாட்டிக்கும். ஸோ வந்து ஆனால் ஒரு ரூல்ஸ் என்னென்னா, இது ரெண்டுமே ஓவர்லாப் ஆகக்கூடாது. ஸோ எப்படின்னா, இது இருக்குது, இந்த போட்டு ஒரு சைடு இருக்குன்னா, இது வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து இது மேலே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஓவர்லாப்பிங்காக வைக்கக்கூடாது. வந்து பேரலாக வைக்கலாம், பேரலாக இருக்காமல் வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம், பட் ஓவர்லாப்பிங்காக வைக்கக்கூடாது. அது ரூல்ஸ். இப்போ ஒழிச்சு வச்சிட்டிங்க. ஸோ எப்படி கேம் ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ வந்து யாராச்சும் நீங்கள் ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அங்கே என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இங்கே ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து என்னென்னா, காலமோட இது ஃபஸ்ட்டு இந்த ரோஸோட ஒரு பேரை சொல்லிட்டு இந்த காலமோட நம்பர் ஏதாச்சும் சொல்லணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு A1 எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து A1, ஓகேவா? A1 சொல்லியிருக்கேன். A1னா இந்த இதுதான் A1. சப்போஸ் அங்கே எதுவுமே இல்லைன்னா மிஸ் ஆயிடுச்சு, அங்கே எந்த போட்டையும் என் ஃப்ரெண்டு ஒழிச்சு வைக்கல அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஒயிட்டு பிக்ஸ் இருக்குல்ல, இந்த ஒயிட் பிக்ஸை வந்து நான் அந்த இடத்துல A1ல் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருவேன். A1ல் வந்து இங்கே வச்சுருவேன். ஸோ A1 இங்கே இருக்கா, இது ரெண்டுத்துலேயும் தான் A1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டில் வந்து நம்ம மார்க் பண்ணணும், இந்த போர்டில் தான் ஒழிச்சு வைக்கணும். ஸோ நான் அந்த பெக்ஸ் எடுத்து ஒயிட் கலர் பெக் எடுத்து மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி இதில் வச்சுருவேன், இந்த A1 ஓட்டையில் வச்சுருவேன். சப்போஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஆப்னர் வந்து மிஸ்ஸுன்னு சொல்லணும், பட்டுருச்சுன்னா ஹிட்டுன்னு சொல்லணும். ஹிட் ஆகிடுச்சுன்னா இந்த ரெட்டு கலர் பெக் இருக்குல்ல, இந்த ரெட்டு கலர் பெக்கரை வந்து இங்கே வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் இந்த 2 இது போட்டு தான் இருக்குது. ஸோ நான் இதை வந்து இவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா A1ல் வச்சுருக்காங்க. இது ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இந்த போட்டு, இந்த 2 டாட் இருக்கிற போட்டை வந்து இப்படி வச்சுருக்காங்க, அதாவது இப்படி ஸ்டாண்டிங்காக வச்சுருக்காங்க, இந்த மாதிரி இப்படி வச்சுருக்காங்க. இதில் அதை கரெக்டாக இந்த ரோஸில் வந்து ABAயும் கவர் ஆகிற மாதிரி, காலமில் 1க்கு கவர் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டாக நெக்ஸ்ட்டு வந்து B1ன்னு சொல்லிட்டேன். அப்போ அங்கே B1, அதில் B1ல் இருக்குல்ல, B1ல் இருந்துச்சு அதனால ஹிட் ஆகிடுச்சுன்னா இந்த இது வந்து நான் எடுத்துப்பேன். இது வந்து எனக்கு சொந்தமாயிரும், அவங்களுக்கு வந்து ஒரு இது லாஸு. ஸோ யார் வந்து ஆப்னட்டோட எல்லா போட்டையும் சங்க் பண்ணுறாங்களோ, அதாவது
எலிமினேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கேமோட வின்னர். நீங்கள் வந்து இது எப்படி வேணாலும் விளாட்லாம், ஒவ்வொரு லெவலாகவும் விளாட்லாம். ஃபஸ்ட்டு லெவலில் எல்லா போட்டையும் யூஸ் பண்ணணும், செகண்ட் லெவலில் இந்த ஒரு போட்டை எடுத்துடணும், தேர்ட் லெவலில் 2 போட்டை எடுத்துடணும், 3 போட்டை வச்சு விளாட்ணும், ஃபோர்த் லெவலில் இது 2 போட்டை வச்சு விளாட்ணும், இது ஃபிஃப்த்து லெவலில் இது ஒரே ஒரு போட்டை மட்டும் வச்சு விளாட்ணும். அந்த மாதிரி நீங்கள் எலிமினேட்டர் மாதிரி கூட விளாட்லாம். ஸோ இந்த கேமை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு அதில் என்னெல்லாம் வருதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த 2 பிளேயிங் போட்ஸு நான் வந்து கேமரா பார்க்கல, ஆக்சுவலி என் மூஞ்சி ஒரு தெரியும், நான் ஃபோனில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். மூஞ்சி தெரிய ஏரியாவை பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன், கேமராவை பார்த்தா தான் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 கேமிங் போட்ஸு 2 பேருக்கான, அது வந்து 2 பேருக்கும், அதுவும் பிளாக் அண்ட் ப்ளூ. ஓகேவா? ஆமாம், இது வந்து 2 போட் ஸ்ட்ரிப்ஸு, இது ஒருத்தருக்கு இது ஒருத்தருக்கு. அண்டு இந்த ஒயிட் பெக்ஸும் ஹிட்டான பெக்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன், வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருப்பேங்க. சின்ன பையன் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் இப்போ ஒரு ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்ருக்கேன், ஷூட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நானே வந்து என்னோடய ஸ்டெடி லேம்ப் வச்சு தான் இப்போ லைட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே லைட்டாக சூரிய பகவான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அவரோட வெளிச்சத்தை வந்து. ஆமாம், பின்னாடி வந்து இது பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, என் ரூமில் தான், பெட்ரூமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். வந்துக்கிட்டு இருக்கோங்க, சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் நல்லா இருப்போம்ல. சில்வர் பட்டனு, கோல்டு பட்டனு, டைமண்ட் பட்டனு. ஆக்சுவலி அழுகலை, எனக்கு கண்ணில் தண்ணி வருது, டஸ்ட்டு போட்டுச்சு. இதெல்லாம் எனக்கும் அச்சீவ் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓவராக வளன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய். மறக்காம லைக் ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய்.